எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம் கேஎல் ராகுலை எந்த பொசிஷனில் அனுப்புனாலும் நல்லா விளையாண்டு இந்தியன் டீமை ஜெயிக்க வைக்கிறாரோ அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்தில் என்ன மாதிரியான டவுட்டு கேட்டாலும் நம்ம கூடவே லைவ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ டூல் இருந்துச்சுன்னா எஸ் நம்ம அயன்மேனோட ஜார்விஸ் மாதிரி தான். ஜார்விஸ் எங்க இருக்கு? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். டிஸ்ப்ளே ஆக்டிவேட் பண்ணு. செக். அப்படிப்பட்ட கூகுளோட ஒரு சீக்ரெட் ஏஐ எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ டூலை பெஸ்ட் ஆஃப் ஏஐ டூல்ஸ்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏஐ டூல் ஒரு மல்டி பர்பஸ் ஏஐ டூல். இந்த ஏஐயை நம்ம சாட்ஜிபிடி, டீப்சீக் மாதிரி சாட்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப் கேமரா யூஸ் பண்ணி நம்ம லைவாக நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதிலேருந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குறிப்பாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைவாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதிலிருந்து டவுட் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த டவுட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஏஐ டூல் தான் கூகுளோட ஏஐ ஸ்டுடியோ. இந்த ஏஐ டூல் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நம்ம டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கும்போது அதில் வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்னு இருக்கும். இங்கே நார்மலாக நம்ம ஜெமினி ஏஐ, சாட்ஜிபிடியில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி ஸ்ட்ரீம்ல லைவா அதுட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பார்க்கலாம், இல்லை எப்படி ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அவங்க வெறுமனே நீங்கள் டாக் பண்ண போறீங்களா, அப்புறம் அடுத்து நம்ம வெப்கேம் யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம மொபைலில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வழியா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இங்கே ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேரில் தான் இப்போதைக்கு டவுட் கேட்க போகிறோம். அதனால் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஷேர் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்னாலும் கேட்கலாம், என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஹே ஜெமினி, எனக்கு தமிழில் ஹெல்ப் பண்ணுறியா? நிச்சயமாக தமிழில் உதவ முடியும். என்ன உதவி வேண்டும்? எனக்கு இந்த டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால்? வரவேற்கிறேன். டாவின்சி ரிசால்வில் ப்ளூ ஸ்கிரீனை அகற்றுவதற்கான சில வழிகளை பார்க்கலாம். ஃபியூஷன் பக்கத்தில் கீயிங்கை பயன்படுத்தலாம். டெல்டா கியர் அல்லது அல்ட்ரா கியர் போன்ற கருவிகளை வைத்து அகற்றலாம். நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் வேறு ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதா? எனக்கு டெல்டா கீ யூஸ் பண்ணி எப்படி ஃபியூஷன் பேஜில் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தர முடியுமா உன்னால்? கண்டிப்பாக ஃபியூஷன் பேஜில் டெல்டா கீயை யூஸ் பண்ணி எப்படி ப்ளூ ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லித்தரேன். ஜெமினி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ நான் ஃபியூஷன் பேஜுக்கு வந்துட்டேன். இங்கே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா எப்படி இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் மீடியா இன் ஒன் நோட்ல இருந்து மீடியா அவுட் ஒன் நோட்க்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நோட்ஸ் விண்டோவில் மீடியா இன் ஒன் நோடுக்கும் மீடியா அவுட் ஒன் நோடுக்கும் இடையில டெல்டா கீயை செருகணும். டெல்டா கீ ஆட் பண்ணுறதுக்கு நான் எங்கே போகணும்? அதுக்கு ஏதோ ஷார்ட்கட் இருக்குதா? ஸ்க்ரீன்ல காலியா இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஆட் டூல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுல கீயிங் ஆப்ஷனை கண்டுபிடிச்சு டெல்டா கீயை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு சொல்லுங்க. கீயிங் ஆப்ஷன் எதுவும் என் கண்ணுக்கு படலை. எனக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் இதுக்கு ஆப்ஷன் இருக்குதா? இன்னொரு வழி இருக்கு. கீபோர்டில் கண்ட்ரோல் கூட்டல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணுங்க. ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும். நீங்க டெல்டா கீ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ டெல்டா கீன்னு டைப் பண்ணிட்டு அந்த நோட மீடியா இன் ஒன் நோடுக்கும் மீடியா அவுட் ஒன் நோடுக்கும் நடுவில் சேருங்க. ஓகே, சரியான கலரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ப்ளூ ஸ்கிரீன் இஷாசச் ஆகுதான்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. டெல்டா கீயை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி இந்த ப்ளூவை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் டெல்டா கியர் 1ல் இருக்கிற இந்த கலர் சாய்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ளூவை செலக்ட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூவை எடுத்துரும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர்லையா? ரெஃபரன்ஸில் இருக்கிற கலர் பிக்கர் டூலை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற ப்ளூவை செலக்ட் பண்ணுங்க. சரியாக செலக்ட் பண்ணதும் புட் ஆஃப் கலர் பிக்கிங் டூல்னா என்ன சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் புரியும்ல? ஆமாம். ஓகே, எஸ், பார்த்தீங்களா? ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கலர்லேயோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட் எடுக்கலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்ன நான் உங்களுக்கு சொல்லி தரட்டும்? ஓகே, இப்பொழுது நான் எடிட் பேஜுக்கு போனால் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்படித்தானே? ஆமாம். வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இப்போதைக்கு அவ்வளோதான். நாம பின்னாடி பேசலாம். உங்களோட வீடியோ எடிட்டிங் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். பின்னால இதை பற்றி பேசலாம். ஸோ பாருங்க, அது ஒரு சூப்பராக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து அது ஆடியோ மட்டும் இல்லாமல் அதோடைய டெக்ஸ்ட்டையும் வச்சு நமக்கு இதை
ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த அளவுக்கு டாவின்சி ரிசால்வில் சொல்லிக் கொடுக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஃபியூஷன் பேஜ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதையும் சொல்லிக் கொடுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் நிறைய விஷயங்கள் இந்த ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஒரு லைவாக கேமரா வெப்கேம் யூஸ் பண்ணி நாம் நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை டவுட்டு கேட்கலாம் அப்படிங்கிறத தான் என்னோடய ஃபோனில் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பார்க்கலாமா? எஸ், அதே மாதிரி நீங்கள் கூகுளில் AIstudio.google.com போயிட்டு சைன் அப் பண்ணிட்டு இங்கே மேலே 3 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாம் இந்த வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே டாக் டு ஜெமினி லைவ்னு வந்தோடனே டாக் அண்ட் வெப்கேம் ரெண்டையும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அலோவ் கொடுக்க சொல்லுவோம். அலோவ் கொடுத்துருங்க. பட் ஆடியோவில் ஏதோ இஷ்யூ இருந்தனால என்னால் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஹே ஜெமினி, கேன் யூ ஹியர் மீ? ஓகே, வாட் இஸ் திஸ் ட்ரீ? டெல் மீ ப்ளீஸ். Yeah. Hey Gemini, identify this flower. நம்ம பேசிக்காக கேட்ட சில விஷயங்களுக்கு அது கரெக்டாக பதில் சொன்னிச்சு. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக என்னுடைய பழைய மைக்கோடைய மேனுவல் கொடுத்து இதை பற்றி என்ன நினைக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கேட்கும்போது அதுக்கு ப்ராப்பராக என்ன மாடல் என்ன இது அப்படிங்கிறத பற்றி எனக்கு எடுத்து கொடுத்துச்சு. இப்போ இதை விட அட்வான்ஸாக செர்லி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கும் போது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செர்லி க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணலாம்? வெரி குட், எக்ஸலண்ட். ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால? அந்த ஈரப்பதமூட்டும் கிரீமில் செராமைடுகள் நிறைந்துள்ளன என்று தெரிகிறது. மேலும் இது சருமத்திற்கு பாதுகாப்பு அளித்து சேதமடைந்த சருமத்திற்கு நிவாரணம் அளிக்கிறது. வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறேன். ஒரு சிலருக்கு ஈரப்பதமூட்டும் கிரீம்கள் பயன்படுத்துவதால் மாய்ஸ்சரைசிங் கிரீம் பற்றிய சாத்தியமான பக்க விளைவுகளை பற்றி பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். பொதுவாக சிலருக்கு சரும எரிச்சல், தோல் சிவத்தல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு செர்லி கிரீம் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்து சந்தேகம் இருந்தால் ஏதாவது விரும்பத்தகாதது நடந்தால் கிரீமை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஒவ்வாமை உள்ளவரை அணுகவும். தோல் சிவந்து வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். வீக்கம் போன்ற ஒவ்வாமை எதிர்வினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுபோன்ற ஏதாவது ஏற்பட்டால் மருத்துவரை அணுகவும். வேறு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் சில நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இங்கே கவனிச்சிருப்பீங்க, இங்கே நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து தான் பதில் சொல்லுது. ஒன்று, நான் அதை உங்களுக்கு வீடியோவில் பார்க்க போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, சில நேரம் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆன்சர் கொடுக்குது. அதை நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மூணாவது என்ன அப்படின்னா, சில நேரம் மைக்கை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு திரும்ப வருது. அது நம்ம ஒவ்வொரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இது இன்னும் டெஸ்டிங் பீரியடில் இருக்கனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமே அதை சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போதைக்கு அவங்க டெஸ்டிங் பீரியடில் இருக்கனால நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. சில இடங்களில் மட்டும் ப்ரோ வெர்ஷன் பெய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் எதுவும் அந்த மாதிரி பார்க்கல. பட் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த மாதிரி எதுவும் மாறி இருந்தது அப்படின்னா நான் கமெண்ட்டில் அதை சொல்லியிருக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்லாவே பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஏஐ சாட்பாட்டுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும், அதுக்கு ப்ரூவன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டெவின் ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஏஜென்ட் தமிழ்.